ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் வந்து வீடியோ போட்டேன்னா அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைத்துவிடும். விதவிதமான மணி ஏர்னிங் ஆப் உங்களுக்காக தினந்தோறும் காத்துட்ருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புதுவிதமான மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பட்டம் விட்டு பணம் சம்பாதிக்கலாம். என்ன அப்ளிகேஷன், எப்படி ஒர்க் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போகலாம். நண்பர்கள், அந்த அப்ளிகேஷன் வந்து இது 4.6 இதனுடைய ரேட்டிங்கு, மக்களுடைய ரிவ்யூலாம் நல்லா இருக்குது. படித்து பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து இதில் வந்து பட்டம் விட்டு அதன் மூலயமா வந்து ஃப்ரீ பேடிஎம் கேஷ் சம்பாதிக்கலாம். நான் வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் கேட்குது. நீங்கள் வந்து சிம்பிளாக இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன் கேட்டாக்க அந்த பர்மிஷனை நீங்கள் வந்து அலௌட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் உங்களுக்கு. இங்கே உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, ரெஃபரல் கோடு அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்த பிறகு திரும்பவும் அந்த லாகின் பேஜுக்கு வந்தால் இங்கே மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணும்போது சிம்பிளாக வந்து இது ஓப்பன் ஆகிடும் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், அதை ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி ஒர்க் பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு சிம்பிளாக இந்த 3 லைன்ஸில் வந்துருங்க. 3 லைன்ஸில் வந்த பிறகு பாருங்கள், டுடே டாஸ்க் இருக்குது, நோட்டிஃபிகேஷன், யுவர் பேலன்ஸ், பேடிஎம், யுவர் குரூப்பு, ஷேர், இப்படி எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணும்போது ஏறக்குறைய வந்து 1 2 3 4 5 6 டாஸ்க் கிடச்சிடும். இந்த 6 பட்டமும் வந்து 6 டாஸ்க்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து டாஸ்க் 1 ஃபஸ்ட்டு பட்டத்தை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து ஏறக்குறைய பாருங்கள் 24 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்குது, ஒரு கிளிக் கிடச்சிருக்குது. அந்த 24 இம்ப்ரெஷனில் வந்து 20 நான் முடிச்சிருக்கிறேன். இன்னும் 4 பேலன்ஸ் இருக்குது. நான் வந்து சிம்பிளாக இந்த கோவை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோவை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி விதவிதமான எல்லா பட்டத்துடைய அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு வரும். ஜஸ்ட்டு எதையாவது ஒன்று டச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போது சிம்பிளாக வந்து இது சுற்றிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 100 இங்கே ஒரு விளம்பரம் வர பேக் பண்ணுங்கள். அப்புறம் டன் வந்துடும். சிம்பிளாக பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இம்ப்ரெஷன் வந்து முடிஞ்சு போச்சு. திரும்பவும் நான் வந்து ரெண்டாவது வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போது திரும்பவும் இது வந்து சுற்றிட்டுருக்கோம். ஒரு விளம்பரம் வரும். விளம்பரம் வந்த பிறகு நீங்கள் வந்து டன் வரும். டன் வந்த பிறகு சிம்பிளாக பேக் வந்துடலாம். இப்போ டன் வந்துடுச்சு, பேக் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 2 முடிஞ்சு போச்சு. திரும்பவும் நான் 1 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், திரும்பவும் இது வந்து சுற்றிட்டுருக்குது. விளம்பரம் வரும், பேக் பண்ணிக்கிறேன், டன் வந்துடும். இப்போ நான் வந்து வெளியே வந்துடுவேன். டன் வந்துச்சு, வெளியே வந்துடுவேன். இப்போ எனக்கு 3 முடிஞ்சிச்சு. திரும்ப 1 பண்ணிக்கிறேன். இப்போ 4. இப்போ 4வது நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சுற்றிட்டுருக்குது, ஒரு விளம்பரம் வரும். இப்போ நான் பேக் பண்ணிக்கிறேன். இப்போ டன் வந்துடும். இப்போ நான் சிம்பிளாக பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஏறக்குறைய நான் வந்து 4 இம்ப்ரெஷன் இப்போ முடித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 முடிச்சிருந்தேன். ஆக மொத்தம் 24 இம்ப்ரெஷன் எனக்கு முடிஞ்சு போச்சு. கிளிக் இருக்குது. கிளிக் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு கோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு விளம்பரத்தை நான் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக சுற்றிட்டுருக்கோம். ஒரு விளம்பரம் வரும், பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த வெப்சைட்டை வந்து பேனர் ஆட் உள்ள அந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட்டில் போய் நான் ஒரு 30லேருந்து ஒரு 40 செகண்ட் வெயிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன ஆகுது என்பதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டேன். சிம்பிளாக நான் வந்து இப்போ பேக் வந்துக்கிறேன். பேக் வந்த பிறகு நம்ம டன் வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த டாஸ்க் 1 வந்து எனக்கு பூர்த்தி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டாஸ்க் 1 வந்து பூர்த்தி செஞ்சுட்டேன். மீதி வந்து 5 டாஸ்க் இருக்குது. 5 டாஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து இதுவோ கிடைக்கிற. உதாரணத்துக்கு இப்போ வந்து டாஸ்க் 2ல் நான் வந்துக்கிறேன். டாஸ்க் 2ல் வந்து கிளிக் வந்து 1 கிடச்சிருக்குது, 24 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்குது. டாஸ்க் 3ல் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். டாஸ்க் 3ல் வந்துக்கிறேன். இப்போது டாஸ்க் 3ல் வந்து 24 இம்ப்ரெஷன், ஒரு இன்ஸ்டால் கிடைக்குது. இன்ஸ்டால் கிடைக்கும்போது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை நீங்கள் முடிச்சுக்கோங்க. அந்த ப்ளே ஸ்டோர் விளம்பரம் வரும்போது அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு சிம்பிளாக பேக் வந்த பிறகு இது முடிஞ்சிடும். இப்போ நான் ஒரு டாஸ்க் முடிச்சதுக்கு எனக்கு எவ்வளோ காசு கிடச்சிச்சு என்பதை பற்றி பார்க்குறதுக்கு 3 லைன்ஸில் நான் வந்துக்கிறேன். வந்த பிறகு யுவர் பேலன்ஸை நான் வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நண்பர்களே, எனக்கு ஒரு டாஸ்க் முடிச்சதுக்கு வந்து எனக்கு ₹1.50 கிடச்சிருக்குது. இதே வந்து இன்ஸ்டால் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த 6 டாஸ்க்கு நீங்கள் கிளிக் பண்ணும்போது சாலிடாக வந்து 9லேருந்து ₹10 கிடச்சிடும் உங்களுக்கு. காசு எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு சிம்பிளாக இந்த பேடிஎம்மை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய பேடிஎம் QR கோடை அப்லோட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு ஒரு ₹10 கொடுங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ₹1 கொடுத்து பார்க்குறேன். ப்ளீஸ் அப்லோட் பேடிஎம் கோடு கேட்குது. நான் பேடிஎம் கோடை அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேடிஎம் கோடை அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ ₹1 கொடுத்துருக்குறேன். இப்போ நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ரிக்வெஸ்ட் கொடுத்த பிறகு எவ்வளோ காசுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம்.
கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து 10 ரூபா, அதாவது நீங்கள் 10 ரூபா சேர்ந்த உடனே நீங்கள் வந்து பேடிஎம்மில் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் நண்பர்களே. ஈஸியாக நீங்கள் வந்து 10 ரூபா வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ஏர்ன் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஏர்னிங் மூலயமா நீங்கள் வந்து 10 ரூபா வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாக்கா வந்து இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடு கிடைக்கும். அந்த கோடை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அதன் மூலமா கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல அருமையான அப்ளிகேஷன். மேலும் இது போன்ற வீடியோக்கு என்னுடைய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.